கண்டிப்பாக வந்துட்டு பித்தப்பை கேன்சர், கல்லீரல் கேன்சர் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மரணம் வந்து 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜஸில் வந்து வந்திருக்கிறதுக்கு வரும். அதில் டவுட் இல்லை. இதில் அந்த பித்தப்பை கேன்சரில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே பரவிடும். ஏன்னா பித்தப்பை கால் பிளாடர்ன்றது சைஸே வந்து ரொம்ப ரொம்ப சின்னது சார். ஓகேங்களா? ஸோ கால் பிளாடர் சைஸே இவ்வளோ தான் இருக்கும். அங்கேருந்து அப்படியே ஒரு டியூப் வந்து அப்படியே நம்மளோட லிவர்லேருந்து வரக்கூடிய டக்கில் கனெக்ட் ஆகிடும். ஸோ பித்தப்பையில் வந்து பெரிய இடம் கிடையாது. கேன்சர் ஆரம்பிச்சதுன்னா உடனே பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்க கேஸில் வந்து சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயிற்று கேன்சர், அதாவது என்னென்னா அப்டாமினல் கேன்சர். இதை தாண்டி வந்து ஆல்கஹாலிக்கு, ஸ்மோக்கிங்கு, இது எல்லாமே அதர் ரீசன்ஸில் வந்து வரும். பேட் லைஃப் ஸ்டைல், ஓகேங்களா, பேட் லைஃப் ஸ்டைல் இதுலேயே வந்து ரீசன்ஸ் இருக்குது. ஒரு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேன்சர்னால இறக்க மாட்டாங்க. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ உங்களோட உடம்பு உருக்குது, ரத்த சோகையாக்குதுன்னும் போது அவங்க எதிர்ப்பு சக்தியை டோட்டலாக பிடுங்கி எடுத்துரு. அப்போது சுற்றி இருக்கிற இந்த கிருமிங்க ஈஸியாக அவங்கள தாக்கி இன்ஃபெக்ஷனால் இறக்குறாங்க. ஸோ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸே பெரும்பாலும் இருக்காது. சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜஸில் இருக்கிறதா வந்து ரிப்போர்ட் வரும். ஆனால் சுத்தமாக பசி எடுக்கல, ஆள் வந்து அப்படியே தோல் மாதிரி வந்துட்டு டோட்டலாக வெயிட் வந்து லாஸ் ஆகிடுது, இவங்களுக்கு ரத்த வாந்தி வருது, ஜாண்டிஸ் மஞ்சக்காமால் வருது, அப்புறம் வயிறு ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துருது, வயிறு ஃபுல்லாக உப்பி போயிடுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஷி வில் பி கம்ப்ளைண்ட் டு த ட்ரீட்மெண்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஏன்னா பயம் சார், உயிர் பயம், கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த கேன்சர் முத்தி போகும்போது ஒரு வெறுப்படையுது. ஓகேங்களா? ப்ளஸ் டாக்டர்ஸே சொல்லியிருப்பாங்க இப்போ இது பேலியேட்டிவ் கேர் தான், ஒன்றும் பண்ண முடியாது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அதாவது இன்னைக்கு, அதாவது நேற்றுலேருந்து வந்து ஒரு நியூஸ் வந்து பரவலாக பேசப்படுறது என்னென்னா, நம்ம இளையராஜா அவர்களோட மகள் பவதாரணி வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ரொம்ப வருத்தமான செய்தி சார். ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் இந்த போன வருஷத்துலேயே நிறைய பேர் இழந்தோம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது தான் வந்துட்டு ஒரு இட்ஸ் நாட் அ குட் நியூஸ் டு ஸ்டார்ட் வித் கேப்டனு, அப்புறம் வந்து மேடமு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன்சர்னால் இறக்குறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் போய் சேரும். என்னென்னா வந்து கேன்சர்னால் ஜென்ரலாகவே வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சரு, அப்புறம் வந்து ஆல்கஹால் காசஸ் கேன்சரு அப்படின்னு தெரியும். அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை தாண்டி வந்து கேன்சருக்கு பல அதர் காரணமும் இருக்குது. அதில் முக்கியமான ஒன் ஆஃப் த காரணம் வந்து ஜெனட்டிக்ஸ், அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது ஃபெமிலியிலாவே கூட கேன்சர் வரலாம். இப்போ இவங்க கேஸில் வந்து சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயிற்று கேன்சர், அதாவது என்னென்னா அப்டாமினல் கேன்சர். நிறைய சோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர், அதாவது வந்து கல்லீரலில் இருக்கிற கேன்சர், கால் பிளாடர் கேன்சர்னு சொல்கிறாங்க. ஒரு சில சோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டமக் கேன்சர்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெனட்டிக்ஸ்னால் வர்றதுக்கான நல்லாவே வாய்ப்பு இருக்குது சார். அதை தாண்டி வந்து ஜெனட்டிக்ஸை தாண்டி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயும் வந்து வந்திருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, அதே மாதிரி ஃபங்கஸ் இருக்குது ஆஃப்லாடாக்சின்னு சொல்லிட்டு, அதனால் வரலாம். ஒரு வார்ம் இருக்குது குளோரின் சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு, அதனால் வரலாம். இது எல்லாமே காரணங்கள். இதை தாண்டி வந்து ஆல்கஹாலிக்கு, ஸ்மோக்கிங்கு, இது எல்லாமே அதர் ரீசன்ஸில் வந்து வரும். பேட் லைஃப் ஸ்டைல், ஓகேங்களா, பேட் லைஃப் ஸ்டைல் இதுலேயே வந்து ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பல காரணங்கள் இருக்குது. இட் இஸ் நாட் அட் ஆல் அ குட் இன்சிடென்ட் டு சி. இவங்க கேஸில் நான் பார்க்குற முக்கியமான காரணம் வந்து ஃபெமிலியலாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு இப்போ இறந்ததுக்கு அப்புறமா நிறைய நியூஸ் வந்து சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை நியூஸ்லலாம் போடுறது என்னென்னா கல்லீரல் கேன்சராக இருக்கலாமா, இல்லை பித்தப்பை கேன்சராக இருக்கலாமான்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கல சார். இப்போ இவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? கண்டிப்பாக வந்துட்டு பித்தப்பை கேன்சர், கல்லீரல் கேன்சர் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மரணம் வந்து 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜஸில் வந்து வந்திருக்கிறதுக்கு வரும். அதில் டவுட் இல்லை. இதில் அந்த பித்தப்பை கேன்சரில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே பரவிடும். ஏன்னா பித்தப்பை கால் பிளாடர்ன்றது சைஸே வந்து ரொம்ப ரொம்ப சின்னது சார். ஓகேங்களா? ஸோ கால் பிளாடர் சைஸே இவ்வளோ தான் இருக்கும். அங்கேருந்து அப்படியே ஒரு டியூப் வந்து அப்படியே நம்மளோட லிவர்லேருந்து வரக்கூடிய டக்கில் கனெக்ட் ஆகிடும். ஸோ பித்தப்பையில் வந்து பெரிய இடம் கிடையாது. கேன்சர் ஆரம்பிச்சதுன்னா உடனே பரவ ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? உடனே அந்த லிவருக்கு, கணையத்துக்கு, அப்புறம் உடம்புல மற்ற பகுதிக்கு, வயிற்றுக்கு இங்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். ஆனால் லிவர் கேன்சரில் வந்து நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா லிவர்ன்றது, கல்லீரல்ன்றது ஒரு பெரிய உறுப்பு. ஓகேங்களா? அதில் ஒரு கேன்சர் ஆரம்பிக்குதுன்னா ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு ஆஃப் த லிவர் வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வெளியே தெரியும். கேன்சர் வந்து நம்ம க்யூர் பண்ண முடியாது, அங்கே வந்து பரவ ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஆனால் கால் பிளாடர் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லேயே வந்து, ஏன்னா உறுப்பே சின்னதுன்றதுனால ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் சீக்கிரமாக பரவறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ வந்து கால் பிளாடராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிவராக இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப சிவியர், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமை அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு இருந்ததுன்னா லிவர் கேன்சராக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதில் டவுட் இல்லை.
சார் அதே மாதிரி பவதாரணி அவர்கள் இப்போ என்னன்னா சிகிச்சை எடுக்கிறதுல ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இல்லை சிகிச்சை எடுக்கிறதுல ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க? என்ன சார் தவறு இருக்குது? அவங்க ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு சொல்லும் போது பயந்துருவாங்க. அது சொல்கிறது புரியுதுங்களா? பயன்றது பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் இருக்கீங்க இப்போ ஜாலியாக அப்படியே ஒரு உட்காந்து ஒரு இன்தூசியாஸ்டிக்காக கேள்வி கேட்குறீங்க. இப்போ நாளைக்கு ஒரு இன்பல் படுக்கிறீங்க, என்கிட்ட வரீங்க, நான் ஜஸ்ட் சொல்கிறேன் சார் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் 4 கேன்சர் சார், இன்னொரு 3 மாதம் தான் இருப்பீங்க, ஆனால் நம்ம இந்த மருந்துங்களாம் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களால் இது பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மருந்துங்க எடுக்க தான் நீங்கள் சின்சியராக இருப்பீங்க, எப்படியாவது காப்பாற்றிடுங்க சார், ஐ வாண்ட் டு லிவ் அப்படின்றது தான் நம்ம மூவாக இருக்குமே தவிர வந்துட்டு அப்படியா 3 மாதத்துலையா சூப்பர் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நான் ஏன்டா மருந்து எடுக்கணும் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஷி வில் பி கம்ப்ளைண்ட் டு த ட்ரீட்மெண்ட். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஏன்னா பயம் சார், உயிர் பயம், கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த கேன்சர் முத்தி போகும்போது ஒரு வெறுப்படையுது. ஓகேங்களா? ப்ளஸ் டாக்டர்ஸே சொல்லியிருப்பாங்க இப்போ இது பேலியேட்டிவ் கேர் தான், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வந்து மருந்து எடுக்காமல், மருந்து எடுக்காதால ஏன் சார் ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும்? ஓகேங்களா? ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் ஏதாவது ஹோப் இருக்கா? கடைசி வரைக்கும் நான் எதாவது காப்பாற்ற முடியுமா? ஏதாவது நவீன முறையிலனாலும் அட்லீஸ்ட் ஒரு இயற்கை முறையில் ஏதாவது ஒரு ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, ஹோமியோதெரப்பி எதாவது நான் காப்பாற்றுங்கப்பானும் போது ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரீட்மெண்ட். அவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் மிஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அலோபதி டாக்டர்ஸ் முடியாது லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொன்னதுனால தான் அங்கே போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கண்டிப்பாக அலட்சியமாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சார் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாகவே உடல்நல குறைவு இருக்குது, அவங்க உடலோட எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க சார். இப்போ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்க கேன்சர் வந்து 4th ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கு அப்படின்றது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேன்சர்ன்றது அவங்களோட பாடி கண்டிஷனை எந்த அளவுக்கு மாற்றும் சார்? அந்த சிம்டம்ஸ் எப்படி கொண்டு வரும் சார்? சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஸ்டேஜஸை பொறுத்து இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் வந்து உங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு வந்து சிம்டம்ஸே இருக்காது. ஓகேங்களா? நார்மலாக மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த கேன்சர்ஸ் வளர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அந்த எந்த உறுப்பில் வளருதோ அதுக்கான மைல்டு சிம்டம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வயிற்றில் எங்கேயாவது கேன்சர் இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து பசி எடுக்காது, அதே மாதிரி வந்து செரிமான பிரச்சனை, எதை சாப்பிட்டாலும் திடீர்னு வயிறு ஃபுல்லாகிடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து அந்த வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஏற்படும். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் லேட்டராக போகும்போது வந்து கொஞ்சம் இன்னும் டேஞ்சர் சிம்டம்ஸ், அதாவது என்னென்னா சுத்தமாக பசி எடுக்கல, ஆள் வந்து அப்படியே தோல் மாதிரி வந்துட்டு டோட்டலாக வெயிட் வந்து லாஸ் ஆகிடுது, அதர் தன் தட் வந்துட்டு இவங்களுக்கு ரத்த வாந்தி வருது, ஜாண்டிஸ் மஞ்சக்காமால் வருது, அப்புறம் வயிறு ஃபுல்லாக தண்ணி சேர்ந்துருது, வயிறு ஃபுல்லாக உப்பி போயிடுது. இந்த மாதிரி வந்து டேஞ்சரஸ் உறுப்புலாம் வந்து டேஞ்சரஸ் சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு லேட்டர் ஸ்டேஜஸில் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க முதல் 6 மாதம் வந்துட்டு சிம்டம்ஸே இல்லை, அப்படி தான் ஜென்ரலாக வந்து இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸே பெரும்பாலும் இருக்காது. சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜஸில் இருக்கிறதா வந்து ரிப்போர்ட் வரும். ஸோ இட் சவுண்ட்ஸ் லாஜிக்கல் தான். சார் அதே மாதிரி அவர்களுக்கு வந்து நீர் சத்து வந்து குறைவாக இருக்குன்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து வெளியே வருது. ஸோ இந்த கேன்சர் அப்படின்றது நீர் சத்து குறைவுன்றதையும் இதை எடுத்துக்கலாமா சார்? சார் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் அது எடுத்துக்கும் சார். அது ஏன்னா ஒரு தனியாக ஒன்று வளருது, அது நம்ம உடம்புல சேர்ந்ததே கிடையாது. அவ்வளோ ஸ்பீடாக வளரும் போது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சப்ளையாக இருக்கட்டும், விட்டமின்ஸு, மினரல்ஸு, எல்லா அயன், எல்லா பிளட் சப்ளையும் அங்கே அதிகமாக இருக்கும். ஒரு கேன்சருக்கு பிளட் சப்ளை ரொம்ப அதிகம். ஸோ எல்லா இதுவும் அங்கே எடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே வந்து இம்யூனிட்டி வீக் ஆகும், ஆள் வந்து வீக் ஆவாங்க, ஹீமோகுளோபின் வந்து குறையும், ரத்தத்தில் இருக்கிற ரத்த அணுக்கள் குறையும். அதனால் வந்து எப்போயுமே ஆள் வந்து கொஞ்சம் ரத்த சோகைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரத்த சோகைக்கு போகிறாங்கன்னா வந்து பிபி குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிபி குறையும் போது கொஞ்சம் டீஹைட்ரேஷன், நீங்கள் சொல்லும் போது நீர் சத்து வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கேன்சரில் இருந்து ஒரு பேஷண்ட் வந்து கேன்சர்னால் இறக்கிறத விட, ஒரு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேன்சர்னால் இறக்க மாட்டாங்க. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ உங்களோட உடம்பு உருக்குது, ரத்த சோகை ஆக்குதுன்னும் போது அவங்க எதிர்ப்பு சக்தியை டோட்டலாக பிடுங்கி எடுத்துருது. அப்போது சுற்றி இருக்கிற இந்த கிருமிங்க ஈஸியாக அவங்கள தாக்கி இன்ஃபெக்ஷனால் இறக்குறாங்க. ஸோ மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த டீஹைட்ரேஷனு, இந்த இன்ஃபெக்ஷனு, இது எல்லாமே ஒரு லிங்க்டு தான் சார். ஓகேங்களா? ஸோ வந்து கேன்சர்னால் வந்து டீஹைட்ரேட்டடாக இருக்காங்கன்றது இட் சவுண்ட்ஸ் லாஜிக்கல், கண்டிப்பாக இருக்கும், வாய்ப்பு இருக்குது சார். அதே மாதிரி இப்போ பவதாரணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேபேக் சிங்கர். ஸோ அவங்க வந்து நிறையா மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, அது போக ஹார்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், சுடுதண்ணியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க வந்து எப்படி இந்த சிம்டம்ஸ் வந்து மிஸ் பண்ணாங்க? அதாவது நமக்கு வந்து இப்படி ஒரு நோய் இருக்கோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவங்க மிஸ் பண்ணி அது வந்து அவங்க அலட்சியம் தான் காரணமாக இருக்குமா சார்? இந்த சிம்டம்ஸ் மிஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அலட்சியம் காரணம்னா அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து என்ன சிம்டம்ஸ், இப்போ ஒரு பிளேபேக் சிங்கராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாய்ஸில் பிரச்சனை வந்ததுன்னா அவங்க ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. என்னடா தொடர்ச்சியாக நம்மளால் பாட முடியல, மூச்சு வாங்குதுன்னா அவங்களால உடனே ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி மாதிரி நான் ஒரு பிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ அதை பிச்சு எடுக்க முடியலன்னு. இந்த அறிகுறிலாம் பார்த்தீங்கன்னா தொண்டை கேன்சரில் தான் வரும். ஓகேங்களா? த்ரோட் கேன்சரில் வரும், வாய்ஸ் பாக்ஸ் கேன்சரில் வரும், இல்லைனா நுரையீரல் கேன்சர்
கேன்சர் இருந்தால் மூச்சு வாங்கலாம், வீசிங் வரலாம், அதனால அவங்களால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு பாட முடியாமல் போகலாம். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அறிகுறியே இல்லையே. இவங்களோட கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பித்தப்பை, லிவர் கேன்சர். ஸோ லிவர் கேன்சர், பித்தப்பை கேன்சர்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சைடில் தானே பிரச்சனை காமிக்கும். சரியாக சாப்பிட முடியல, கொஞ்சம் கம்மியாக தான் பசிக்கிட்டு இருக்குது, சாப்பாடு வேணாப்பா அப்படி பாட்டு பாடுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த சிம்டம்ஸை தட்டி கழிக்கிறாங்க. இதே அவங்களுக்கு வந்து சிங்கிங்லேயே ப்ராப்ளம் உண்டாக்குற மாதிரி ஒரு கேன்சர் இருந்ததுன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க பதறுவாங்க, என்னன்னு தெரியல பாட முடியலையேன்ட்டு. இப்போ வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வயிறு உபசமாக இருக்குது, பசி சரியாக எடுக்கலன்னும் போது அவங்க அதை பெருசாக வந்து கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு 6 மாதமாக ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து இருந்தது. அவங்க சும்மா லோக்கலாகவே மாத்திரை வாங்கி வீட்டிலேயே மெடிக்கேஷன் பண்ணி அப்படியே டைம் ஓட்டியிருக்காங்கன்ட்டு அது தவறு. ஒரு விஷயத்தை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த அதே அறிகுறி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் உட்காந்து நம்மளே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உடனே போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் பார்த்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வந்து பண்ணக்கூடாது. உடனே ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு என்ன ரீசன், ஏன் எனக்கு இந்த அறிகுறி தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வயிறில் வந்து வலி இருந்துகிட்டே இருக்குன்னா என்னன்னு அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொல்ல போகிறாரு, இது வந்து அல்சர்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம சரி பண்ணிடலாம், இல்லை இது இன்ஃபெக்ஷன்மா, சீல் கட்டி இருக்குது சரி பண்ணிடலாம், இல்லை இது கேன்சர்மா, இந்த ஸ்டேஜில் இருக்குது சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் தொடர்ந்து இருந்துக்குன்னா மக்களோட நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா கோ இமீடியட்லி அண்ட் கன்சல்ட் வித் டாக்டர். அந்த பிரச்சனையோடையே நீங்கள் ஓடாதீங்க, ஒரு வாரம் உங்களுக்கு கட் ஆஃப் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ கேன்சர் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது வெளியே இருந்து ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிறனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? அவங்களுக்கே தெரியாமல் சும்மா ஏதோ வயிறு வலி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம், இல்லை மெடிக்கலில் போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிடலாம். இது கேன்சர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியாமல் வந்து என்ன மாத்திரையோ அதை பொறுத்து தானே சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு லிவரில் ஒரு கேன்சர்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அது லைட்டாக ஒரு பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போய் பெயின் கில்லர் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா பெயின் கில்லர் மாத்திரை வந்து பேராசிட்டமால் வந்து லிவரில் தான் ப்ராப்ளம் உண்டாக்கும், டைக்ளோஃபெனாக்னு சொல்லக்கூடிய வலி மாத்திரை லிவரில் தான் ப்ராப்ளம் உண்டாக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லிவரில் ஒரு கேன்சர் க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே நீங்கள் மருந்துகளை வந்து லிவரில் டேமேஜ் பண்ணுற மருந்துலாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக லிவர் கெட்டு போகுது. ஸோ அதனால் வந்துட்டு எப்பவுமே வந்து மெடிக்கேஷன், செல்ஃப் மெடிக்கேஷன்ன்றது நல்லதே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்டி படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க டாக்டர்ஸுக்கே மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு புதுசாக வருது, அதோட டோசஸ் படிக்கிறது எல்லாமே, இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே மாறுது. ஸோ நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் ரஃபாக போயிட்டு ஒரு மெடிசின்ஸ் வாங்கி போடுறது நல்லதில்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து சார், இதெல்லாம் கெமிக்கல், இதெல்லாம் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் ட்ரக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாய்சனஸ் திங்ஸ். இந்த பாய்சனஸ் திங்ஸை நீங்களாம் உண்டு கொள்ளாதீங்க, டாக்டர்ஸ் அட்வைஸ் பெறி நீங்கள் உண்டு கொள்வது தான் வந்து நல்லது. நன்றி சார், தேங்க்யூ சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.